ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 29க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அரசு ஊழியர்களுக்கு 9 சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புதுசாக கொடுத்துருக்காங்க. அகவிலைப்படையிலேருந்து எல்லாத்துக்குமே அரசு ஊழியர்களுக்கு பயங்கரமான சலுகைகள் இருக்குது. அதில் நான் சின்னது கொஞ்சம் மட்டும் நாங்கள் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1 முதல் அகவிலைப்படை 2% உயர்த்தி வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மாநில அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படை 2% உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், பண்டிகை காலத்தில் முன்பணம் நீங்கள் வாங்கிக்கலாம். 10,000 ரூபாவாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ உயர்த்திருக்காங்க? 20,000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேருந்து 1,000 ரூபாய் உங்கள் மந்த்லி கணக்கில் பிடிச்சிப்பாங்கப்பா. உயர்கல்வியில் முன்பணம் 1 லட்சம் வரை இருந்துச்சுங்க. அரசு ஊழியர்களுக்கு குழந்தைகள் தொழிற்கல்வி பயில பிஇ படிக்கிறதுக்கு 1 லட்சம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, சரி 1 லட்சமாக உயர்த்திருக்காங்க. கலை அறிவியல் கல்லூரியில் 50,000 உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக திருமண முன்பணம் பாருங்கள், 10,000 இருந்துச்சு. இப்போ ஆண்களுக்கு 6,000 இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டாங்க, பொதுவாக 5 லட்ச ரூபா நீங்கள் அரசு ஊழியர்களை வந்து திருமணம் பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா என்ன பண்ணிக்கலாம், முன்பணமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகையும் அதிகரிச்சிருக்காங்க. ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 4,000 6,000 உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. அரசு ஊழியர்களுக்கு நீங்களும் அரசு ஊழியர்கள் ஆகிட்டிங்கன்னா இது எல்லா சலுகைகளும் உங்களுக்கும் இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோங்க. நோட் பண்ணிக்கங்க. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். 64,000 கோடியில் 26 ரஃபேல் போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரஃபேல்ன்றது ஃப்ரான்ஸ் உடைய தயாரிப்பு நிறுவனம். இது தயாரிக்கக்கூடிய விமானங்கள். இதை நம்ம இந்தியா பாரோ பண்ணுறோன்றது தெரிஞ்சுனா போதுங்க. சென்னையில் 200 இடங்களில் ரெட் பட்டன் ரேடியோ ரோபோட்டிக் காப் கருவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த கருவி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் அழுத்தினோடனே என்ன ஆகிடும், டேரெக்டாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ரோந்து பணியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த காவல்துறைக்கோ பொதுமக்களுக்கோ எச்சரிக்கை விடுக்கும். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை தெரியும், அப்படியே டேரெக்டாக வீடியோ கால் மூலிமா வருவாங்க. ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீடியோ கால் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. சென்னையில் இது பொறுத்திருக்காங்க 200 இடங்களில். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. மக்களை தேடி மருத்துவம் முதல்வர் பெருமிதம் சொல்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரியில் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021ஆம் ஆண்டு வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சிகிச்சையும் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக பாருங்கள், 2 விதமான நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்கள், இது 2மே குறைஞ்சிருக்குன்றாங்கப்பா. ஏன்னா டேரெக்டாக போய் சொல்லி நீங்கள் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் டயட் ஃபுட் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இதை குறைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை. எங்கள் இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு திட்டமாக இருக்குங்க இந்த திட்டம். இன்றைக்கான குரல் பாருங்கள். சிறப்பு ஈனும் செல்வம் பெருகினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோல். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவனின் கொள்கையாகும். முடிஞ்சு போச்சு. எவ்வளோ செல்வம் பெறவனா இருந்தாலும் பிறருக்கு துன்பம் தராமல் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இது வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் கிரிட்டிக் நியூஸ் எடுத்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இராணுவ செலவுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவின் இராணுவ செலவினம் பாகிஸ்தானை விட 9 மடங்கு அதிகமாங்க. நம்ம இராணுவ செலவு அதிகமாக பண்ணுறப்போ இந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லிட்டு இருக்குங்க, சிப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான உலக இராணுவ செலவுகளை அவங்க ஒரு கட்டுரையை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் முதல் 5 நாடுகள் பாருங்கள், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி, இந்தியா. 5வது நாடு யார், இந்தியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக இராணுவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய பட்டியலில் இப்போ 5வது இடத்துல வந்திருக்கோம். ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல வந்திருக்கேன். ஸோ உலக நாடுகள்லேயே அமெரிக்கா தாங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்ருக்காங்க இராணுவ செலவுங்களை. அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்காங்க. ஓகே, எனிவே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டாலே போதுமானதுங்க. ஸோ எக்ஸாம் வந்துச்சு, ரெகுலராக ரீகால் மட்டும் ஜஸ்ட் 1 டைம் மட்டும் பார்த்துக்க போதுமானது. தேங்க்யூ.